பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இதோ இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கடந்து வருவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எத்தனையோ நேரங்களிலே நாம் பலவீனம் அடைந்து மிகவும் துக்கத்தோடு, துயரத்தோடு, வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு கடந்து வருகிறோம். சில நேரங்களிலே யாருக்கும் தெரியாமல் தேவனுக்கு மாத்திரம் என் கண்ணீர் தெரியட்டும் என்று கூட அழுது புலம்புகிறோம். அவையெல்லாம் கர்த்தர் கண்காணிக்கிறார். கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே. உன்னுடைய பலவீனத்தின் மீது என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். டாக்டர்கள் பறிமுதல் சொல்லிவிட்டார்களா? சாட்லி எழுதினார்களா? உன் சரீரத்தின் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது என்று கவலைப்படாதீர்கள். இந்த சரீரத்தை உருவாக்கினவர் டாக்டர் அல்ல. உலக சம்பந்தமான டாக்டர் சொல்லதான் முடியும், சுகம் கொடுக்க முடியாது. சொல்லி மனுஷனுடைய இருதயத்தை பயமுறுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் சரீரத்தை உருவாக்கினார். உன் சரீரத்தை படைத்தவர் உன் அருகாமையிலே இருக்கிறார். என் மகளே, என் மகனே, பயப்படாதே. ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் புதிதாக்குவேன். ஒவ்வொரு அவயங்களையும், நரம்புகளையும், தசைகளையும், இரத்த குழாய்களையும் நான் புதிதாக்க வல்லவராயிருக்கிறேன். டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படியாக, டாக்டர்கள் அதிசயப்படும்படியாக, அதிசயமான தேவன் உனக்கு அதிசயத்தை செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உன் சரீர பலவீனத்திலிருந்து என்னுடைய பலத்தை உனக்கு பூரணமாய் விளங்கச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒருவேளை உங்கள் உறவினர்கள் பலவீனமாய் இருக்கலாம், வியாதியின் படுக்கையிலே படுத்திருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையாய் வல்லமையாய் சுகத்தை கொடுத்து அவர்களை எழும்ப நடக்க பண்ணுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் உணர வேண்டும். உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் நமக்காக உருவாக்கினவர், நமக்கு என்ன வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் படைத்துட்டு நல்லது 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 என்று கண்டார். நல்லதென்று கண்ட தேவன் நம்மையும் படைத்து அந்நல்லவைகளை புசிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையாலே நீங்கள் எதை சாப்பிட்டாலும், எதை உட்கொண்டாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு, ஆண்டவரே, இந்த பொருளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன், இதை உட்கொள்ளும்படியான பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். நான் உட்கொள்கிறதான இந்த ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் என்னுடைய சரீரத்துக்கு இந்த ஆகாரம் பாய்ந்து ஓடட்டும். வல்லமையினாலே இந்த ஆகாரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினபடியினாலே இனி தீங்கு காணாதபடி என்னை நீர் ரட்சித்தருளும், என்னை நீ பாதுகாத்துக் கொள்ளும், உன் மண்டையிலே என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கலங்காதே, திகையாதே. என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் அவருடைய பலத்தை உங்க சரீரத்துக்குள்ளே பாய்ந்தோடச் செய்து அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் முழுவதுமாய் பலன் கொள்ள, ஆரோக்கியமாக்க, பரிபூரணமடைய உங்களை அவர் காத்துக்கொள்வார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. மகிமையினாலே வல்லமையினாலே உங்களை நிரப்பி
நீதியின் வலது கரங்களினாலே ஏந்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. இம்மட்டும் ஆயுள் நாட்களை கொடுத்த தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இம்மட்டும் கிருபையோடு வல்லமையோடு ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தின தேவன் இனியொரு நேரங்களிலும் காலங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஆயுள் நாட்களை பெருக செய்து உங்களை ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கே துதி கன மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பரம தந்தையே என்று முடிப்போம். ஆமென், ஆமென்.